பல வருடங்களாக தவமிருக்கும் யோகிகளுக்கு மட்டுமே கிடைக்கும் ஓர் அரிய அனுபவத்தினை சாதாரண மனிதர்களுக்கும் கிடைக்கச் செய்யும் ஓர் ஆச்சரியமான பயண அனுபவம்தான் கைலாஷ் மானசரோவர் புனித யாத்திரை. மானசரோவரில் வானிலிருந்து தேவர்கள் இறங்கி வந்து செல்வதாக நம்பப்படுகின்றது. கற்பனைக்கும் எட்டாத பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்ததுதான் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை. சத்குரு ஜக்கி வாசுதேவ் இஷா யோகா மையத்தின் நிறுவனர். இவர் ஒவ்வொரு வருடமும் ஒரு குழுவினருடன் கைலாஷ் மானசரோவர் சென்று வருகிறார். இந்த முறை ஜக்கியுடன் பயணமானது நமது குழு. அதில் நம்மோடு சேர்ந்து பயணிக்கிறார் நடிகர் ராகவ். சென்னையிலிருந்து முதலில் விமானம் மூலம் நாம் சென்று சேர்ந்த இடம் நேபாள தலைநகர் காட்மாண்டு. இங்கு ஒரு ஹோட்டலில் எல்லோரும் தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கைலாஷ் மானசரோவர் பயணம் என்பது மிகவும் ஆபத்தான ஒன்றாகும். கடல் மட்டத்திலிருந்து 21,000 அடி உயரம் கொண்ட கைலாஷிற்கு செல்லும் போது பெரும்பாலானவர்கள் உடல் நலம் பாதிக்கப்படும் நிலை ஏற்படும். அதனால் பயணக்குழுவினரை தயார்படுத்தும் விதமாக தியானத்தின் மூலம் அனைவருக்கும் சக்தியூட்டும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. காட்மாண்டுவில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் பக்தபூர். ட்ராவலிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த வகையில் நம்ம இப்போ காட்மாண்டுவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் பக்தபூர். பக்தபூரில் தர்பார் அப்படின்ற ஒரு இடம் சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு வெறும் ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மட்டும் இல்லாமல் என்ன ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்களை சத்குருவே நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. புனிதத்துவம் மிக்க ஊராக கருதப்படும் இங்கு தனது குழுவினருடன் வலம் வந்தார் ஜக்கி. திபெத்திய கலாச்சாரத்துடன் காட்சி தரும் கோயில். பால்குடம் எடுத்து நீண்ட வரிசையில் தரிசனத்திற்கு காத்திருக்கும் பெண்கள். விதவிதமான கலைப்பொருட்கள் என பார்ப்பவர்களை பரவசப்படுத்தியது பக்தபூர். இந்த இடத்தோட என்ன மகத்துவம் அப்படிங்கிறது, பக்தபூர்னா பக்தருடைய ஊர். இது ஒரு பக்தி உணர்வோட உருவாக்குன ஒரு தன்மை. இங்கே நீங்கள் ஒரு அடி நடந்தாலே அங்கே ஒரு சின்ன ஒரு கோயில், ஒரு அழகான ஒரு உருவு. இங்கே பாருங்கள்,
எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒன்று உருவாக்கி வச்சுருக்காங்க. என்னத்துக்குன்னா ஒரு பக்தின்னு வந்துடுச்சுன்னா இது ஏதோ நமக்கு தெரியாத கடவுள் பற்றி பக்தி இல்லை. பக்தின்றது நம்ம உணர்வில் ஒரு மென்மை, ஒரு இனிப்பு வந்துடுச்சு. இதுக்கு தான் பக்தின்னு சொல்லுவோம். இந்த மென்மை, இந்த உணர்வு, இந்த இனிப்பு நம்ம உணர்வுக்குள்ளே வந்துச்சுன்னா நம்ம எதே செஞ்சாலும் அழகாக செய்யணும், முழு ஈடுபாடாக செய்யணும்ன்றது நமக்கு வந்துடும். பக்தி இல்லாத மனிதனுக்கு அது உணர்வே வராது. பக்தி என்ன, கடவுள் பற்றி தான் பக்தி. ஏதோ ஒரு கடவுள் எங்கேயோ இருக்கிறாங்க, அவர் பற்றி பக்தின்னு இல்லை. பக்தி இல்லாமல் யார் எது பெருசாக உருவாக்கல உலகத்தில். ஒரு விஞ்ஞானி இருந்தாலும் சரி, ஒரு கலைக்காரன் இருந்தாலும் சரி, ஒரு எழுத்தாளர் இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகம் இருந்தாலும் சரி, முழு ஈடுபாடு நானுன்ற தன்மைக்கு மேலே ஒரு ஈடுபாடு அதில் இருந்தால் தான் அவன் ஏதோ ஒரு பிரமாதமான ஒரு சூழ்நிலை உருவாக்க முடியும். இல்லைன்னா அப்போ ஏதோ பொழுதுபோக்காக ஏதோ பண்ணிக்க முடியும். இல்லை வயிற்று பழப்புக்காக ஏதோ ஒன்று பண்ணிக்க முடியும். ஆனால் ஏதோ ஒன்று உருவாக்கணும்னா மனிதனுக்கு அவனை செய்கிற செயலில் ஒரு பக்தி இருக்கணும். அப்போ தான் அவனை சக்தி மீறி செய்கிறதுக்கு ஒரு புத்துணர்வு அவனுக்குள்ளே இருக்கும். இந்த பக்தாபூர்ன்றது அந்த மாதிரி ஒரு வெளிப்படுத்திருக்காங்க. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கென தற்போது பயணிக்கும் இந்த குழுவில் பல விஐபிக்களும் இடம்பெற்றிருந்தனர். சினிமா இயக்குனரும் நடிகர் விஜயின் தந்தையுமான S.A. சந்திரசேகர் தனது மனைவியுடன் இந்த பயணத்தில் கலந்து கொண்டார். காட்மாண்டுவில் இருந்து பயணக்குழுவினர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபலமான கோயில்களுக்கு சென்று வந்தனர். போதுநாத் ஸ்தூபா. இந்த புத்தர் கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. நேபாளத்திலேயே இதுதான் மிகப்பெரிய புத்தர் கோயில். ஏராளமான திபெத்திய துறவிகள் இங்கு வந்து வழிபடுகின்றனர். காட்மாண்டுவில் உள்ள புனித தலங்களை பார்த்து முடித்ததும் பயணக்குழுவினர் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்புகின்றனர். அடுத்ததாக எல்லோருக்கும் அபயரக்ஷா எனும் மந்திரிக்கப்பட்ட கயிறு கட்டும் சடங்குகள் ஆரம்பமாகின்றன. ஆபத்து நிறைந்த கைலாஷ் யாத்திரையில் பயணிக்கும் குழுவினருக்கு இந்த கயிறு ஒரு பாதுகாப்பு கவசமாக கட்டப்படுகிறது. என் பேர் டாக்டர் பாரதி மோகன். எங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அபயரக்ஷை இன்னைக்கு கையில் கட்டி விட்டுருக்காங்க. நாளைக்கு காலையில் நாங்கள்லாம் புறப்படுறோம். நினச்சி பார்க்குறதுக்கே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. வாழ்க்கையில் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம் அது எனக்கும் கிடைச்சிருக்கு. காட்மாண்டுவில் இருந்து கைலாஷ் நோக்கிய பயணம் ஆரம்பமாகிவிட்டது. மானசரோவர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். காத்மண்டுலேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாருமே இப்போ கைலாஷ் அண்ட் மானசரோவர் இந்த ஜேர்னியில் இப்போது ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து. ஸோ இந்த ஜேர்னியில் என்னெல்லாம் அதிசயங்கள் பார்க்க போகிறோம், நம்ம எல்லாருக்குமே இந்த தேடலில் பல விடைகள் தரும் அப்படின்ற நம்பிக்கையோட பயணத்தில் கிளம்புவோம். விதவிதமான காஸ்டியூம்களில் அடிக்கடி தனது கெட்டப்புகளை மாற்றியபடி உற்சாகமான ஓர் இளைஞரைப் போல் காரை தானே ஓட்டியபடி
பயணத்தை தொடர்ந்தார் ஜக்கி வாசுதேவ். நேபாளம் மாநிலம் காட்மாண்டுவிலிருந்து துவங்கிய நமது பயணம் இதோ சீன எல்லையை கடந்து திபெத்தை நோக்கிக் கொண்டிருக்கிறது. கைலாஷ் யாத்திரையின் பின்னணியில் மறைந்திருக்கும் சூட்சுமங்கள் பற்றி காரை ஓட்டியபடியே நமக்கு விளக்கமளித்தார் ஜக்கி வாசுதேவ். எதனால் ஒரு சாதனை பண்ணணும்னா மலை பிரதேசத்துக்கு போகிறது என்னதுக்குன்னா உடல் ஒரு முழுமையான நிலையில் இருக்கணும். என்னதுக்குன்னா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு கருவின்னா இந்த உடல் மட்டும்தான். நாம் சரியான சூழ்நிலையில் இருந்தால் நம்ம உடல் கொஞ்சம் தீவிரமான நிலையில் செயல்படுது. அதனால நம்ம சாதனைக்கு பலம் கிடைக்கிறது கொஞ்சம் சுலபமாக கிடைக்கும்ன்ற ஒரு ஆசையில் தான் மலைப்பகுதிக்கு போவோம். முதல் காலத்தில் எல்லாமே இந்த அளவுக்கு மருந்தெல்லாம் வரதுக்கு முன்னாடி ஈவன் அலோபதிக் சிஸ்டமில் பல விதமான நோய், எதனா நோய் வந்தால் டியூபர்குலோசிஸ் எல்லாம் வந்தால் அது மட்டும் இல்லை, எந்த நோய் வந்தாலும் ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கிக்கிங்கன்னு சொல்லுவாங்க. முதல்லலாம் டாக்டர்ஸே சொல்லுவாங்க ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கிடுங்க, ஏன்னா அதுக்குன்னா அங்கே போனால் ஆரோக்கியம் உடல் நல்லா செயல்படும்ன்றது எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்குது. ஆபத்தான மலைப்பாதைகள் வழியே பல மணி நேர பயணம் தொடர அடுத்து நாம் சென்று சேர்ந்த இடம் ஜாங்மோ, திபெத் எல்லைக்குள் இருக்கும் ஒரு நகரம். அன்று இரவு இங்கு ஓய்வை எடுத்த பின் அடுத்த நாள் காலை மீண்டும் பயணம் ஆரம்பமானது. மலைப்பாதையில் வழியெங்கும் அருவிகள் சாலையில் கொட்டிக் கொண்டிருக்க அதனூடாகவே செல்லும் இந்த பயணம் பலரையும் சிலிர்க்க வைத்தது. கைலாஷ் மலை இருப்பதோ கடல் மட்டத்திலிருந்து 21,000 அடி உயரத்தில். இப்போ நம்ம ஆக்சுவலி ஜாங்மூ அப்படின்ற இடத்துலேருந்து சாகா அப்படின்ற இடத்த நோக்கி எல்லாருமே இந்த 4-wheel drive வண்டியில் போயிட்டுருக்கோம். ரொம்ப சில்லாக இருக்குது. பிகாஸ் எல்லாரையுமே காது கை எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இல்லைன்னா நமக்கு எல்லாருக்குமே இந்த ஹைட்னால அந்த கோல்டு எஃபெக்ட்லாம் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட்டு வந்து ஐ திங்க் இன்னொரு half a day ஜேர்னி இருக்குது. இப்போலேருந்து தான் ப்ராப்பர் டுவர்ட்ஸ் கைலாஷ் மானசரோவர் போகிற ஜேர்னி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல ஏர் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் தின்னர், இட் ஸ்டார்ட்ஸ் பிகமிங் நல்ல கோல்டாக ஆரம்பிக்குது. ஆக்சிஜன் லெவல்ஸ் ஆர் பிகமிங் லோ. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் போக மேலே போக ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவில் ஒரு தனி பாரம்பரியம் கொண்டது திபெத். ஊரெங்கும் நூற்றுக்கணக்கான மடாலயங்கள் கொண்ட நாடு திபெத். இங்குள்ள மடாலயங்களின் செயல்பாடுகள் உலகில் உள்ள வேறு எந்த மத அமைப்புடனும் ஒப்பிட முடியாத அளவிற்கு தனித்தன்மை கொண்டவை. திபெத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறக்கும் முதல் குழந்தையை மடாலயங்களில் ஒப்படைத்து விடுகிறார்கள். அங்கு அவர்கள் 24 மணி நேரமும் தியானம் செய்து தன்னை உணர்ந்து உயர வேண்டும் என்பதுதான் திபெத்தியர்களது குறிக்கோள். திபெத்தை பொறுத்தவரை 6 ஆண்களில் ஒருவர் திபெத்தின் மாங்க் எனப்படும் துறவியாக இருப்பார். இந்த அளவிற்கு ஆன்ம பலம் பெற்ற திபெத்தில்தான் மிகவும் புனிதமாக கருதப்படும் மானசரோவரும் கைலாஷ் மலையும் அமைந்துள்ளது. இதோ அடுத்த நகரமாக சாகா நெருங்கிவிட்டது. கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் உள்ளது சாகா. இங்கு வந்து சேர்ந்ததுமே மலையின் உயரம் அதிகரித்ததன் காரணமாக பலருக்கும் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படத் தொடங்கின. இப்போ நாங்கள் ஷாகாங்கிற இடத்துல இருக்கிறோம். அது வந்து ரொம்ப உயரமான இடம்.
பொதுவாக வந்து இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுற எல்லாவங்களுக்கும் வந்து ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ் அப்படிங்கிற மவுண்டன் சிக்னஸ் வரும். இது வந்து நான் வந்து டாக்டராக இருக்கிறனால இங்கே வந்தப்போ வந்து வர்ற வழியில் 2-3 பேர் மயங்கி விழுந்துட்டாங்க. இதற்கு நடிகர் ராகவும் தப்பவில்லை. ஹலோ, ராகவ் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆஃப்டர் 3 attempts இப்போ ஃபைனலாக ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு லாஸ்ட் 2 days வந்து ஸ்டமக் அப்செட், அதுக்கப்புறம் டயரியா இருந்துக்கிட்டு இருக்கு, வாமிட்டிங் இருக்குது, சாப்பிட்டது எதுவும் ஒன்றும் ஒத்துக்கலை. ஸோ ஃபுட் எதுவுமே உடம்புக்குள்ளே தங்க மாட்டேங்குது. அதனால் லுக்கிங் வீக் அப்படின்னு இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் அவங்க வந்து பார்த்துட்டு, இல்லை ஸ்டார்டிங் லுக் வீக், ஸோ நாளைக்கு 20 hours நீங்கள் ஜேர்னி பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐவி ஃப்ளூயிட்ஸ் ஏற்றணும், உங்களுக்கு இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் I'll be fine. ஸோ I'll be fine. பயணக்குழுவினருடன் வந்திருந்த டாக்டர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இன்னும் 2 நாள் பயணம் மீதமிருக்கிறது. அதனால் சாகாவில் இருந்து இரவே வாகனங்கள் புறப்பட்டன. நள்ளிரவு நேரம். வழியில் எதிர்பாராமல் ஒரு கார் திடீரென பழுதாகி நின்று போனது. உறைய வைக்கும் குளிர், ஆள் நடமாட்டமில்லாத சாலை. மற்ற கார்களில் வந்தவர்களின் உதவியோடு சிறிது நேர போராட்டம். மீண்டும் பயணம் தொடர்ந்தது. மானசரோவர் கைலாஷிற்கு செல்ல 5% மட்டுமே நல்ல சாலை வசதி உள்ளது. 20% மண் சாலை மட்டுமே. மீதமுள்ள 75% சாலை வசதியே இல்லை. மண்ணிலும் சேற்றிலும் பயணம் செய்து கார் அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறிப்போகிறது. வழி எங்கும் பல இடங்களில் ஆற்றிலும் சேற்றிலும் பல வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. வாகன போக்குவரத்திலேயே இப்படி பல சிக்கல்கள். இன்னும் நடந்து செல்ல வேண்டிய தூரம் நினைக்கும் போதே பலர் கலவரமடைய தொடங்கினர். இப்போ தாங்க நாங்கள் எல்லாருமே மானசரோவர் வந்து சேர்ந்துருக்கோம். இட் வாஸ் a வெரி அட்வென்ச்சரஸ் ட்ரிப். எங்களோட ஜேர்னி வந்து எப்படின்னா, அந்த ரோட்ஸ் வந்து எப்படின்னே சொல்ல முடியாது. பாதி இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, பாதி இடத்துல தண்ணி போயிட்டுருக்கு ரோடு நடுவில். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வண்டி ஸ்டக் ஆகி, அது எல்லா டிரைவர்ஸும் அவங்களுக்குள்ள ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்போட ஒருத்தர் வண்டி ஸ்டக் ஆனால் இன்னொருத்தர் வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணி இழுத்து விட்டு, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடந்து அப்படி இப்படிமா ஃபைனலாக மேனேஜ் பண்ணி இங்கே வந்து சேர்ந்துருக்கோம். பட் இந்த அடிக்கிற வெயிலை பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க, ஏன்னா இங்கே வெதர் இஸ் ரியலி அன்பிரடிக்டபிள். நேற்றுக்கு வரைக்கும் -7°C வரைக்கும் போச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னமோ வெயில் அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த அன்பிரடிக்டபிலிட்டி தான் இட் மேக்ஸ் திஸ் ட்ரிப் ரியலி அன் அட்வென்ச்சர். இது வந்து ஒரு டூரிஸ்ட் ட்ரிப் மாதிரி இல்லை, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. எனக்கு நேர் எதிர்க்க வந்து அங்கே கைலாஸ் மலை தெரியுது. இட்ஸ் a beautiful sight to behold. அண்ட் இந்த பக்கம் மானசரோவர் லேக் பார்க்கும்போதே வார்த்தைகள் வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அழகு, இயற்கை அழகு, அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற இடம். இப்போது நாம் மானசரோவர் சென்று சேர்ந்து விட்டோம். இங்கு அனைவரும் தங்குவதற்கான டென்ட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பிய ஓர் இடம்தான் மானசரோவர். இங்கு வந்திருந்த அனைவரும் மானசரோவர் ஏரிக்கரையில் சில சடங்குகள் செய்கின்றனர். சிவ சிவ சிவ
नैना सुको राधा शिव 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 ये नारा राधा कामा तुलदक कोसी ये कामा तुलदक कोसी ये कामा तुलदक இந்துக்கள் மட்டுமின்றி பல மதத்தவரும் மானசரோவரை புனிதமாகவே கருதுகின்றனர். அதற்கு காரணம் சிவபெருமான் வாழ்ந்த இடம். பல ரிஷிகளும் யோகிகளும் மானசரோவரில் தங்கியிருந்து தவமியற்றி வந்ததாகவும் நம்பப்படுகிறது. மானசரோவரின் ஆன்மீக தன்மை குறித்து நடிகர் ராகவ் எழுப்பிய பலவிதமான சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை சொல்கிறார் ஜக்கி வாசுதேவ். நம்ம வந்து புராணத்துலேயும் சரி நம்ம நிறைய கேள்விப்படுறோம், சிவபெருமான் இங்கே இருக்கார், இங்கே வசிக்கிறாரு, இந்த ஒரு மலை மேலே அவர் உட்கார்ந்துருப்பார், இப்படியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அந்த கைலாசத்தோட மகத்துவம் என்ன? யோக கலாச்சாரத்தில் சிவான்னா அவனை ஆதி யோகின்னு பார்க்கும். அப்படின்னா முதலாவது யோகி. ஆதி என்ன? முதலாவது யோகி. அதே நேரத்தில் அவன் ஆதி குரு. எப்போ அவனு குருவாக மாறிட்டான்னா 7 பேர் வந்தாங்க. அது தென்னிந்தியாவிலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 7 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாங்களோ என்னமோ. இந்த 7 பேர் வந்து சிவனை ரொம்ப ஹிம்சப்படுத்தாங்க. உங்களுக்கு புரிஞ்ச ஞானம் எல்லாம் நம்ம கொடுங்க. அதுக்கு சிவன் சொன்னால் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை முட்டாளு, அதுக்கு ரொம்ப செயல் இருக்குது, நீங்கள் எங்கே பண்ண போகிறீங்க, போவாங்க நீங்கன்னு சொன்னாங்க. அவருக்கு சொல்லிக் கொடுக்குற விருப்பம் இல்லை. என்னத்துக்குன்னா ரொம்ப தயார் பண்ணணும். இவரெல்லாம் அந்த அளவுக்கு பண்ண போகிறாங்களான்னு அவர் கவனம் இல்லாமல் உட்காந்து. அப்போ இந்த 7 பேர் என்ன பண்ணாங்க, சாதனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தயார் பண்ணிக்கிறதுக்கு. இவர் 84 வருஷம் இப்படியே தீவிரமாக சாதனை பண்ணி போனாங்க. ஆனால் சிவனு கண்டிக்கவே இல்லை, சும்மாவே உட்காந்த கண்ண மாதிரி. அதுக்கப்புறம் 84 வருஷம் சாதனை பண்ணப்போ ஒரு நாள் இப்படி பார்த்தா ரொம்ப ஒரு அர்ஹத்தையான மனிதராக மாறிட்டாங்க. இவர் 7 பேர் தட்சிணாயனம் நடந்தப்புறம் முதலாவது பௌர்ணமியில் அவனுக்கு அவரை கவனிக்காமல் இருக்க முடியல, சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அப்போ அவனு தென் திசை பார்த்து உட்கார்ந்தான். அதுக்கு தான் தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவோம். அந்த நாள் அவனை குருவாக மாறிட்டான். அது வரைக்கும் சும்மா யோகியாக இருந்தான், அந்த நாள் குருவாக மாறிட்டான். அதனால அது குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். இது இவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான். நிறைய வருஷம் காலம் இது நடந்தது, சொல்லிக் கொடுக்குற தன்மை எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் அவர் எல்லாமே ஒரு திசையில் அனுப்புனா. அவர் இந்த ஞானம் நீங்கள் வச்சு உட்கார முடியாது, எல்லாருக்கும் கொடுக்கணும்னு உலகத்தில் எல்லா திசையிலையும் அனுப்புனா. அவர் ஒருத்தர் தென் திசையில் அனுப்புனா, அவர் அகஸ்தியமன். தவத்தின் மூலம் தான் பெற்ற ஞானத்தை யோகிகள் மலைகளின் உச்சியில்தான் சேகரித்து வைப்பார்களாம். அப்படி பல யோகிகளால் சக்தியூட்டப்பட்ட ஓர் இடம்தான் கைலாஷ் எனப்படுகிறது. எல்லாத்துக்கும் முக்கியமா ஆதி யோகியே அவனுடைய அறிவு, அவனுடைய ஞானம் இங்க பொதிச்சு வச்சான். அந்த கலாச்சாரம் அப்படியே வந்து நிறைய பேர் இதுல பொதிச்சு வச்சான். யோகிகள் எல்லாமே இப்ப கூட இந்த கலாச்சாரம் இருக்குது. என்ன இந்த கலாச்சாரம் முதல்ல இருந்து வந்திருக்குது. என்னன்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு மலை உச்சியில ஒரு சிகரத்துல சேர்த்து வைக்கிறாங்க. இந்த சிகரம் எப்படி இருக்கணும்னா எல்லாருமே போக முடியாது, சுலபமா போக முடியாது, ஆனா போவே முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ மவுண்ட் எவரெஸ்ட்ல போய் யாரும் வைக்க மாட்டாங்க. ஆதி யோகி அவனுக்கு தெரிஞ்ச அறிவு எல்லாமே, அவனுக்கு தெரிந்த ஞானம் எல்லாமே அவனு கைலாச பர்வத்துல சேர்த்து வச்சான். அவன் எப்போ இந்த மாதிரி பண்ணணும், அந்த கலாச்சாரம் அப்படியே வளர்ந்து வந்துச்சு. இந்த சமண கலாச்சாரத்துல முதலாவது குரு வந்தாங்க, அவர் ரிஷப மகரிஷின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஞானம் எல்லாமே இதுல பொதிச்சு வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த பௌத்த கலாச்சாரத்துல 3 ரொம்ப முக்கியமான புத்தர், இதுல மஞ்சுஸ்ரீன்றவங்க, அன்றவங்க பத்மசாம்பவன்றவங்க, இவர் 2 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க.
அவருடைய அறிவு ஞானம் எல்லாமே இதில் சேர்த்து வச்சாங்க. அதுக்கப்புறம் பல யோகி எல்லாமே வந்து இங்கே பொதிச்சு வச்சாங்க. அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே அங்கே சக்தி ரூபத்தில் வச்சிடுவாங்க. எதுக்குன்னா எப்பவுமே எந்த காலத்தில் வந்தாலும் புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும்னு வந்தால் எப்பவுமே இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் இப்படி வச்சாங்க. இது மனிதனுடைய காரணருக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு ஒரு புஸ்தகாலயம் சொல்லிக்கலாம். என்னுடைய உணர்வுல இது ஒரு இஸ் த கிரேட்டஸ்ட் மிஸ்டிக்கல் லைப்ரரி ஆன் த பிளானட். சில அபூர்வ உயிர்கள் தினந்தோறும் வானிலிருந்து மானசரோவர் ஏரிக்கு வந்து செல்கின்றன. புனிதம் வாய்ந்த இந்த தீர்த்தத்தில் குளிப்பதற்காக தேவர்களே இங்கு இறங்கி வருவதாகவும் சொல்கிறார் ஜக்கி. இந்த ஒரு மானசரோவர்ல நடக்கிற ஏதோ ஒரு ஜீவன் நடக்குது. இது கட்டாயமா நமக்கு தெரிஞ்ச ஜீவத்து மாதிரி இல்லை. இது வித்தியாசமா இருக்குது. இது ஜீவன்னு நான் சொல்ல முடியல. என்னத்துக்குன்னா இது தனித்தன்மையான தன்மையாகவும் இருக்குது. பல ஜீவங்கள் சேர்ந்து ஒரு ஒரு பஞ்ச் மாதிரியும் இருக்குது. இங்க நடக்கிற இந்த ஒரு ஜீவ செயல், இது ஜீவன் சொல்றது தப்பான்னு எனக்கு என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு உயிர், நம்ம மாதிரி உயிர் இல்லை. நம்ம உலகத்துல நாம் பார்க்குற உயிர் மாதிரி இல்லை. எங்கேருந்து வர்றாங்களோ எப்படி நடக்குதோ இது நமக்கு தெரியல. ஆனா ரொம்ப வருடங்கள்லேருந்து தொடர்ந்து இந்த செயல் நடந்திருக்குதுன்னு மட்டும் நமக்கு கட்டாயமா தெரியுது. அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிரம்பிய ஓர் இடம்தான் மானசரோவர். வானிலிருந்து தேவர்கள் இறங்கி வரும் அபூர்வ காட்சியினை காண்பதற்காக எல்லோரும் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். பனி சூழ்ந்த மானசரோவர் ஏரி எதிர்பாரா நேரத்தில் ஓர் அபூர்வ ஒளி குவியலால் நிரம்புகிறது. பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் ஓர் அரிய காட்சி. தினந்தோறும் இப்படி ஓர் ஒளி குவியல் மானசரோவரில் இறங்குவதை காண முடியும். இது தேவர்களா, வேற்று கிரகத்தில் இருந்து இறங்கும் ஜீவன்களா என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை என சொல்கிறார் ஜக்கி. இது காலையில் 2:30 மணிலேருந்து 3:45 மணி வரைக்கும் ரொம்ப தீவிரமா நடக்குது. எதுக்கு அந்த டைம்ல அப்படி தீவிரமா நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இன்னும் பல விஷயங்கள் நம்ம அவரை பத்தி பாதி புரிஞ்சிருக்கிறோம். ஆனா எது நமக்கு முழுமையா அவரை பத்தி புரியல. கொஞ்ச நாள் இங்க தனியா வந்து தங்கினா புரிய முடியுமோ என்னன்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனா இது வரைக்கும் அப்படி பண்ண முடியல நம்மளால. இது என்னன்னு உறுதியா நான் சொல்ல முடியல. ஆனா கட்டாயமா இது நடக்குது. இது நான் இங்க வர்றப்போ எந்த கதையும் எனக்கு நம்பிக்கை இல்லை. யார் எதோ சொல்லிக்கிறாங்க. அதை பத்தி எனக்கு நான் எப்பவுமே கண்டிக்க மாட்டேன். ஆனா எந்த அளவுக்கு தீவிரமா நடக்குதுன்னா அது நாம அது கண்டிக்க கூடாதனால சும்மா இருக்க முடியாது. அப்படியே பெரிய விளையாட்டு நடக்குதாங்க. இது என்ன, எப்படி, எதனால நடக்குது? மானசரோவரில் இருந்து மீண்டும் வாகனங்கள் புறப்பட்டன. அடுத்து நாம் பார்க்கவிருப்பது கைலாஷ் மலை தரிசனம். சிவனின் ஸ்வரூபம் ஞான குவியல் என வர்ணிக்கப்படும் ஓர் பிரம்மாண்டமான சக்தி மையம்.
ஷெர்ஷாங், இதற்கு மேல் வாகனங்கள் போக முடியாத மலைப்பாதை. எல்லோரும் இனி பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றுதான் கைலாஷ் மலையை பார்க்க முடியும். இங்கு பயணிகளின் லக்கேஜுகளை சுமந்து வர கால்நடைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்த நாள் காலை பயணக்குழுவினர் கைலாஷ் மலையை இன்னும் நெருங்கிச் செல்கின்றனர். மலை அடிவாரம். கைலாஷ் மலையை தியானித்தபடி இருக்கிறார் ஜக்கி வாசுதேவ். இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கைலாஷ் மலையின் முன்பாக தீட்சை வழங்கப்படுகிறது. கைலாய மலைக்கு எவ்வளோ பக்கத்தில் வர முடியுமோ அடிவாரத்தில் அங்கே வந்து அந்த சந்நிதியில் எங்களுக்கு இன்றைக்கி சத்குரு தீட்சை கொடுத்தாரு. இனிஷியேஷன் சொல்லலாம். இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இண்டிவிஜுவலி நான் பார்த்த இந்த கல் கூட கரையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பலரும் இன்றைக்கி உட்காந்து குழந்தை மாதிரி கேவி அழகாக நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக இம்பேக்டாக இருந்தது அந்த இனிஷியேஷன் சத்குரு எங்களுக்கு பண்ணது. அது ஒரு எப்படின்னு சொல்ல எனக்கு வராது, அது அனுபவிச்சு தான் தெரியும். ஆன்மீகத்தின் உச்சகட்டம். ஆனந்த பரவசம். வார்த்தைகளில் சொல்ல முடியாத ஒரு பரவச நிலை. அப்புறம் தான் இதை சொல்லுவாங்க, தலையெழுத்தில் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. சத்தியமாக வந்து அது மேலே உள்ள கண்ணில் தண்ணி வந்துட்டு இருந்தது, என்னத்தினாலும் தெரியல. சந்தோஷம் கலந்த ஒரு 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 வார்த்தையால் புரிய வைக்க முடியாத ஒரு செயல் நடந்தது இன்னைக்கு. யாராலையும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியல. அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன். பிரம்மாண்டமான தரிசனம். இந்த பிரம்மாண்டத்தில் முன்னால் நாங்கள் யாருமே எதுவுமே கிடையாது. ஆம், இதுதான் கடவுள் தரிசனம்.